அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவு அளித்து ஒரு அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. இன்னைக்கு உசிலம்பட்டியில மிகப்பெரிய அளவுல திமுக அரசை எதிர்த்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறாங்க. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க தேனி, திண்டுக்கல், மதுரை போன்ற அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாருமே இணைந்து இன்னைக்கு திமுகவினுடைய அரசு கள்ளர் சீரமைப்பு பள்ளியை பள்ளி கல்வித்துறையோடு இணைக்கிற அந்த முயற்சியை கைவிட வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறாங்க. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து ஒரு அறிக்கை வெளியிட்டே வர்றாங்க. கள்ளர் சீரமைப்பு பள்ளியை கல்வித்துறையோடு இணைக்காதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா ஆளும் திமுக அரசு என்ன பண்ணுது? இதை பள்ளி கல்வித்துறையோடு இணைத்தே ஆக வேணுங்கிற முயற்சியில இருக்கிறாங்க. இதை நம்ம எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க இன்னைக்கு தேனி, திண்டுக்கல், மதுரை போன்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் எல்லாருமே ஒன்று திரண்டு இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா அந்த புறமலை கள்ளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இது கைரேகை சட்டத்தின் மூலம் மிகப்பெரிய அளவுல கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆங்கிலேயருடைய ஒடுக்குமுறைகள்ல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் அந்த கள்ளர் சீர்மரமெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு கல்வி ஒன்றுதான் மிகப்பெரிய அளவுல ஒரு ஆதாரமா இருக்கு, அந்த கல்வியை தான் நமக்கு முக்கியத்துவம் வேணும் அப்படின்னு சொல்லி இது கல்வி கூடங்கள் கட்டுறதுக்காக கள்ளர் காமன் ஃபண்ட் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. அதுல நிதிகளை சேர்த்திருக்கிறாங்க. நிதிகளை சேர்த்த பின்னாடி நிதிகள் கொடுக்க முடியாதவங்க தன் உடல் உழைப்பை கொடுத்துருக்குறாங்க. அப்படி ஆரம்பிக்கப்பட்டதான் கள்ளர் சீரமைப்பு பள்ளி. இதுல மாணவர்கள் மாணவிகள் படிக்கணும், கல்வி ஒன்றுதான் இன்னைக்கு மிக முக்கியமானதுங்கிறத உணர்ந்துதான் அப்பவுமே கள்ளர் சீரமைப்பு பள்ளியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதன் பின்னாடி நாடு சுதந்திரம் அடையுது. தொடர்ந்து ஆட்சியாளர்கள் மாறிக்கிட்டே வர்றாங்க. அவங்க இது பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அப்படி அந்த துறையில அந்த கள்ளர் சீரமைப்பு பள்ளியை இணைச்சு அதுக்குன்னு ஒரு தனியா சிறப்பு நிதி கொடுத்துட்டு வந்தாங்க. இப்ப திமுகவினுடைய அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா, கள்ளர் சீரமைப்பு பள்ளி பள்ளி கல்வித்துறையோட இணைக்கணுங்கிற முயற்சியில தீவிரமா ஈடுபட்டு வர்றாங்க. அதை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய ஆணைக்கிணங்க உசிலம்பட்டியில ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. மதுரை, தேனி, திண்டுக்கல் இந்த மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கள்ளர் சீரமைப்பு பள்ளின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 298 பள்ளிகள் இருக்குது. 29 இது விடுதிகள் இருக்குது. இதை அப்படியே அரசுடைமையாக்கணும், பள்ளி கல்வித்துறைக்கு நீங்க கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய அரசு நினைக்குது. இப்போ 298 அந்த பள்ளிகள்லையும் இந்த 29 விடுதிகளையும் உள்ள இணைக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30,000 மாணவ மாணவிகள் கஷ்டப்படுகிறாங்க. 30,000 மாணவிகள் அரசினுடைய சிறப்பு நிதியின் கீழ் பயில்றாங்க. அவங்க மாணவர்களுடைய அந்த எண்ணங்களை சீர்குலைக்கும் விதமா இருக்குது. இது கஷ்டப்பட்டு ஒரு கள்ளர் சீரமைப்பு பள்ளியை உருவாக்கி எந்த நோக்கத்துக்கு அதை உருவாக்குனாங்களோ அதை அரசு அதை கையகப்படுத்தும் போது, கல்வித்துறையின் பக்கம் ஒப்படைக்கும் போது அந்த நோக்கம் சீர்குலையுது. இதையெல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் இந்த ஆர்ப்பாட்டமும் நடக்குது. இப்ப கள்ளர் சீரமைப்பு பள்ளி அப்படின்னு சொல்றாங்கல்ல, இது பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட இந்த துறையின் கீழ் இயங்கும் போது என்ன ஆகுதுன்னா, அரசு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சொல்லி தனியா நிதிகள் ஒதுக்கும் போது இதை கல்வித்துறையில உள்ள கொண்டு போயிட்டாங்கன்னா எப்போதும் இப்ப நடக்கிற ஸ்கூல்லாம் இருக்கு பாத்தீங்களா, பள்ளிகள்லாம் இருக்கு இல்ல, அதே மாதிரி அதுவும் ஒரு தரம் தாழ்ந்து போகும். இப்ப பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளுக்கு தனியா நிதி ஒதுக்குறாங்க. அப்ப அந்த நிதி ஒதுக்கும் போது இந்த கள்ளர் சீரமைப்பு பள்ளியை கல்வித்துறையோடு கொண்டு போய் இணைச்சிட்டாங்க அப்படின்னா இப்ப எப்படி பள்ளி கல்வித்துறைக்கு வருஷத்துக்கு 30,000 கோடி 40,000 கோடி ஒதுக்குறாங்க, அதே மாதிரிதான் ஒதுக்குவாங்க. அதுக்கு அந்த சீரமைப்பு பள்ளியில படிக்கக்கூடிய கள்ளர் சீரமைப்பு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நிதி இல்லாம அவதிக்குள்ளான சூழ்நிலை ஏற்படும். சரியான முறையில கல்வி கற்க முடியாது, அப்படியான சூழ்நிலை எல்லாம் ஏற்படும். இப்ப நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் பார்த்துத்தானே இருக்கிறோம். அதே மாதிரிதான் அங்கேயும் இருக்கும். இதையெல்லாம் தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல ஆர்ப்பாட்டத்தை ஈடுபடுத்துறாங்க. ஆனா இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றியடைய வாழ்த்துக்கள்.